ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம உப்பு ஜாடியிலலாம் உப்பு வாங்கி வைப்போம் பாருங்க. உப்பு ஜாடி வந்து அடிக்கடி கழுவக்கூடாதுங்க. உப்பு காலியானதுக்கப்புறம் தான் நம்ம கழுகணும். சின்ன ஜாடியாக இருந்தாலும் சரி, பெரிய ஜாடியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஜாடி வாங்கினீங்கன்னா அந்த ஜாடியில் வந்து நம்ம உப்பு போடும்போது நிறைய வைக்கணுங்க. உப்பு வந்து என்றைக்கும் குறையவே கூடாது. உப்புன்னு இல்லை, நம்ம கிச்சனில் உள்ள ஜாமான் மசாலா ஜாமான்கள் இருக்கு பாருங்க, எதுவுமே நமக்கு துடைக்கக்கூடாதுங்க. காலியாகக்கூடாது. காலியாகும் போதே நம்ம வாங்கி வாங்கி போட்டுறணும். போட்டால் தான் அந்த செல்வம் வந்து பொங்குன்னு சொல்லுவாங்க வீட்டில். செல்வாக்கு வந்து நம்ம வீட்டில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உப்பு வந்து எப்போதுமே குறையாம பார்த்துக்கங்க. உப்பு, மஞ்சள், அரிசி இந்த 3ம் வத்தாவே கூடாதுங்க. எப்போதுமே நிறைய இருக்கணும் வீட்டில். இருந்தால் தான் அந்த வீட்டில் வந்து செல்வாக்கு வந்து குறையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால உப்பு வந்து எப்போதுமே நிறைய வைங்க. எந்த டப்பாவில் வச்சாலும் சரி, சின்ன டப்பாவாக இருந்தாலும் சரி, பெரிய டப்பாவாக இருந்தாலும் சரி, வாங்கி வைங்க. உப்பு வந்து கெட்டு போகாது உங்களுக்கு. அது இருக்க இருக்க விளைய தான் செய்யும். விளைஞ்சிக்கிட்டு தான் இருக்குமே தவிர அது கெட்டு போகாது. அதனால உப்பு நீங்கள் வாங்கும்போது பெரிய ஜாடியாக இருந்ததுன்னா நிறைய வைங்க. சின்ன ஜாடியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி நிறைய தட்டி வைங்க. உப்பை வந்து இதில் தட்டி வச்சுக்கிடலாம். கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணணும். நம்ம கல் உப்பு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. எப்போ உப்பு வாங்கினாலும் சரி, பெரிய பாக்கெட்டாக இருக்கும், 1 கிலோ பாக்கெட்டு, இந்த ஜாடி பிடிக்காது. அதனால நான் என்ன செய்வேன், இந்த டப்பாவில் தட்டி வச்சுருவாங்க. தட்டி வச்சுட்டு இதில் வந்து நம்ம குறையாம வச்சுக்கிடுவேன். ரொம்ப ஆயிட்டுனா தான் பாட்டில் கழுவுவேன். அது இல்லாட்டி அப்படியே வச்சுருவாங்க. இந்த மாதிரி வச்சு மூடி வைங்க. உங்களை வந்து செல்வம் வந்து குறையாதுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.